அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற இந்த காணொளி சேனல்ல இன்றைக்கு வெப்பமும் வெப்ப இயக்கவியலும் ஆங்கிலத்துல ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேள்வியானது 2022ஆம் வருடம் நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சரியா? சரி. சம நீளமும் சம குறுக்கு பரப்பும் கொண்டுள்ள தாமிரம் மற்றும் எஃகு இவற்றாலான இரு தண்டுகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. இல்லையா? இது தாமிரம், இது எஃகு. சரியா? இணைக்கப்பட்ட தாமிரம் மற்றும் எஃகின் வெப்ப கடத்து திறன் முறையே 385 ஜூல் செகண்ட் பவர் -1 கெல்வின் பவர் -1 மீட்டர் பவர் -1 மற்றும் 50 ஜூல் செகண்ட் பவர் -1 கெல்வின் பவர் -1 மீட்டர் பவர் -1. அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? தாமிரத்துக்கு மதிப்பு 385, எஃகுக்கு மதிப்பு 50. சரி. தாமிரத்தண்டின் முதல் முனை, அதாவது காப்பர் தாமிரம், அதனுடைய முதல் முனை 100 டிகிரி சென்டிகிரேடிலும், எஃகு தண்டின் இறுதி முனை, இதுதான் எஃகு தண்டு கடுப்பா இருக்கிறது, அதனுடைய இறுதி முனை 0 டிகிரி சென்டிகிரேடிலும் உள்ளது, செல்சியஸ்ல உள்ளது. எனில் இரு தண்டுகளின் சந்தியில், இல்லையா, அந்த ப்ளூ கலரும் கருப்பு கலரும் சந்திக்கக்கூடிய இடத்துல சந்தியில் வெப்பநிலை ஏறத்தாழ எவ்வளவு? சரியா? 12 டிகிரி, 50 டிகிரி, எல்லாமே செல்சியஸ் தான். 73 டிகிரி, 88.5 டிகிரி. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அது இந்த இடத்துல இங்க 100 டிகிரி சென்டிகிரேட், இங்க 0 டிகிரி சென்டிகிரேட், மத்தியில் என்ன இருக்குன்னு கேட்கிறாங்க. அப்போ இங்க இருந்து வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே கடத்தப்படுகிறது. அந்த வெப்ப மாறு வீதம் இருக்கு இல்லையா, அதை Q/T சொல்றோம். Q என்பது வெப்ப ஆற்றல், T டைம், ஒரு செகண்டுக்கு எவ்வளவு? Q/T is equal to K into A into dt divided by L. K என்ன சார்? அதான் வெப்ப கடத்து திறன். ஏங்கிறது குறுக்கு பரப்பு, அப்புறம் எல்லுங்கிறது நீளம். அந்த dt அதாங்க TC - CJ கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல என்ன வெப்பநிலை, அந்த ஜங்ஷன் சந்தியில என்ன வெப்பநிலை. சரி. அதே மாதிரி இதுக்கும் KS அந்த இதுக்கும் போட்டிருக்கோம். இதை தான் திரும்பவும் எழுதியிருக்கோம். அதாவது Q/T is equal to KC into A into TC - TJ divided by L. அதாவது KC என்பது வெப்ப கடத்து திறன் தாமிரத்திற்கு. அதனுடைய வெப்பநிலை எவ்வளவு இருந்தது? அந்த ஃப்ரீ இன்டர்வல் 100 டிகிரி இருந்தது. அதுல இருந்து சந்தி வெப்பநிலை, இதுல இருந்து இதோட கழிச்சா என்ன அப்படிங்கிறது, அதான் dt. சரியா? சோ ஏங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், குறுக்கு பரப்பு. எல்லுங்கிறது அதனுடைய நீளம், தாமிரத்தண்டினுடைய நீளம். சீக்வல் இது ரெண்டு தண்டுக்குமே ஒன்று போல இருக்கும். இந்த Q/T, அதாவது வெப்பம், இரு தண்டுகளிலும் வெப்பம் கடத்தப்படும் வீதம். அப்ப தாமிரத்துக்கு நம்ம எழுதியாச்சு KC into A into TC - TJ, அதாவது வெப்பநிலை மாறுபாடு டிவைடட் பை L. அதே மாதிரி எஃகுக்கு KS, அதனுடைய வெப்ப கடத்து திறன், அதான் தேருக்கு 385 நம்ம மாதிரியா பார்த்துட்டோம். A என்பது குறுக்கு பரப்பு. அப்ப அங்க முதல்ல TJ இருக்குது, அதுல இருந்து -TS. அதாவது தாமிரத்துக்கு ஒரு முனையில எவ்வளவு, முதல் முனையில எவ்வளவு, சந்தியில எவ்வளவு, இதுக்கு வரும்போது சந்தியில எவ்வளவு, கடைசியில் எவ்வளவு, இறுதி அங்கதான் கடை இருக்குல்ல, கம்மி இல்லையா, சரி, அந்த இதை போட்டிருக்கோம். இப்ப முதல்ல சொன்ன மாதிரி Q/T என்பது இரு தண்டுகளிலும் வெப்பம் கடத்தப்படும் வீதம். KC தாமிரத்தின் வெப்ப கடத்து திறன் 385 ஜூல் பெர் செகண்ட் பெர் கெல்வின் பெர் மீட்டர். KS என்பது எஃகின் வெப்ப கடத்து திறன், அதுக்கு 50 ஜூல் பெர் செகண்ட் பெர் கெல்வின் பெர் மீட்டர். TC என்பது தாமிரத்தண்டின் முதல் முனை வெப்பநிலை 100 டிகிரி சென்டிகிரேட் சொன்னமா முதல்ல. சரி. அதே மாதிரி TS என்பது எஃகின் இறுதி முனை வெப்பநிலை 0 டிகிரி. அப்ப TJ என்பது இரு தண்டுகளின் சந்தி வெப்பநிலை, அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? A என்பது இரு தண்டுகளின் குறுக்கு பரப்பு, அதுக்கு தனி, இதுக்கு தனி, ரெண்டுமே ஒண்ணு சம நீளம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி L சம குறுக்கு பரப்பு. L என்பது இரு தண்டுகளின் நீளம். அப்ப இந்த ஏயும் எல்லும் ரெண்டுக்கு சமம் சொல்லும்போது இந்த ஏயும் இந்த ஏயும் அடிச்சிடலாம், இந்த எல்லும் இந்த எல்லும் அடிச்சிடலாம். பாக்கிதான் ஈக்குவேஷன்ல நிற்கும். இரு தண்டுகளுக்கும் A மற்றும் L சமம். ஆகவே KC into TC - TJ is equal to KS into TJ - TS. இந்த மதிப்பு எல்லாம் தெரியுமா சார்? TJ தவிர மற்ற எல்லாமே தெரியும். மதிப்புகளை பிரதியிட KC 385, TC 100 - TJ, KS 50, TJ அதான் கண்டுபிடிக்க போறோம், -TS 0 டிகிரி. அப்ப இங்க 0 தான் இருக்கு, அதனால 50 into T 0 தான். அப்ப 50 into TJ, இந்த சைடு தான் சார் 385 into 100, அதாவது 38,500 -385 TJ. இந்த 385 TJ இங்க மைனஸா இருக்கு, அந்த சைடு போனா பிளஸ் ஆயிரும். அப்ப 38,500 இங்க வச்சுக்கோங்க, இது அந்த சைடு கொண்டு போயிட்டா 385 TJ பிளஸ் 50 TJ கூட்டினா எவ்வளவு? 435 TJ.
அப்போ டிஜே எவ்வளவு சார்? அப்படியே அங்கிருந்து பக்கம் போய் வகுத்துட வேண்டியதுதான். டிஜே இஸ் ஈக்குவல் டு 38,500 டிவைடட் பை 435. அஞ்சாம் வாய்ப்பாட்டு கிடைச்சோன்னு வச்சுக்கோங்களேன். 7 5 35, மீதி 3, 7 5 35, அப்புறம் சைவர் 7,700. கேள்வி என்ன சார்? 8 5 40, மீதி 3 35, 7 5 35. செகண்ட் வகுத்தா 88.5 டிகிரி சி. சார் இந்த கணக்கெல்லாம் உட்காந்து வகுக்கணுமா சார் 87ஆல அப்படி சொன்னா நமக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 7,700 எதுக்கு சமம்? இந்த 87 அந்த சைடு கொண்டு வரீங்கன்னு வச்சுங்க. நமக்கு டிஜே அதான் 88.5 சொல்றோம். இந்த டிஜே இன்ட்டு 87. இந்த 87 ஒரு தோராயமா குத்து மதிப்பா 90 கூட வச்சுக்கோங்களேன். இந்த 88.5 கூட 90 கூட வச்சுக்கோங்களேன். 90 இன்ட்டு 90 எவ்வளவு சார் வரும்? 8100. ஆனா இந்த 7,700 சார் இருக்கு சார், இருக்கட்டுமே. நம்ம இதையும் கொஞ்சம் குறைச்சிருக்கோம், அதையும் கொஞ்சம் குறைச்சிருக்கோம். வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க? 73 இதை கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப 73 பர்சன்ட் 70ன்னு வச்சுக்கோங்க. 70 இன்ட்டு 90 எவ்வளவு சார் வரும்? 70 63, 6,300 தான் வரும். ஸோ இங்க இருக்கிறது 7,700. ஆப்ஷன் சிக்கு நீங்க போட்டு பாத்தீங்கன்னா 6,300 வரும். ஆப்ஷன் டி ஆப்ஷன் 3வது ஆப்ஷனுக்கு போட்டு பாத்தீங்கன்னா 6,300 வரும். 4வது ஆப்ஷனுக்கு போட்டீங்கன்னா 8,800 வரும். எது பக்கத்துல இருக்கு? 7,800. ஆக அப்ப இது கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சா கரெக்டா வருது சார். அப்ப 88.5. சார் இது எப்படி சார் இதெல்லாம் போடுறது எப்படி சொன்னா, நமக்கு சில இந்த எண்களை பற்றி ஒரு பரிச்சயம் சொல்றாங்களா, நியூமெரிக்கல் எபிலிட்டி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. எண்களோடு உங்களுக்கு எந்த அளவு விளையாட தெரிகிறது, எண்களை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள், அதை பொறுத்து கொஞ்சம் இந்த ஈஸியா அந்த கணக்கை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேயா? அப்போ சந்தியில் வெப்பநிலை 88.5 டிகிரி சி. 4வது விடை, 4வது தெரிவு, 4வது ஆப்ஷன் சரியான விடை. ஓகே? இந்த கணக்கு கொஞ்சம் லென்த்தியான கணக்கு தான். ஒரு நிமிஷத்துல சால்வ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சில நியூமெரிக்கல் எபிலிட்டில கொஞ்சம் யூஸ் பண்ணா, கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தோம்னா, கொஞ்சம் பிராக்டிஸ் இருந்ததுன்னா இந்த கணக்கை கொஞ்சம் ஈஸியாக போட்டு விடலாம். நாம் அடுத்த காணொளியில இதே சாப்டர்ல வெப்பமும் வெப்ப இயக்கவியலும் அப்படிங்கிற பாடத்துல வேறு ஒரு கணக்கு நம்ம கேள்வி வந்து நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.